மறைந்து 47 ஆண்டுகள் கடந்த பின்னும் தமிழக அரசியலில் உயிர்ப்புடன் திகழும் பெயர் அண்ணா. திராவிட இயக்க ஆட்சிக்கு அசைக்க முடியா அடித்தளத்தை உருவாக்கிய அண்ணாவின் 48வது நினைவு தினம் இன்று. தமிழ், தமிழன், தமிழ்நாடு இந்த சொற்களுக்கான அரசியல் வலிமையை உணரச் செய்தவர் அண்ணா. 1947 ஆண்டுக்கு முன்னர் அரசியல் மேடைகளில் உரையாற்றுவோர் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் திருவிக, சிங்காரவேல் போன்றோர் தமிழில் பேசும் வழக்கத்தை உருவாக்கினர். பெரியார் இயல்பான மக்கள் மொழியில் தனது கருத்துக்களை விதைத்தார். அண்ணா அழகு தமிழில் புதிய சிந்தனைகளை கேட்டோர் வியக்கும் வகையில் வழங்கினார். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, மக்களுக்கோ நித்திரை, வழங்குவீர் உதயசூரியனில் உங்கள் முத்திரை என அண்ணா 5 வினாடிகள் மட்டுமே பேசினாலும் மக்கள் மனநிறைவாக வீடு திரும்புவார்கள். வீழ்ந்திருக்கும் சமுதாயம் வீறு கொண்டெழ, சுரண்டுவோர் ஒழிந்து சமத்துவம் நிலவ, பேனாமுனை வாழ்முனையாகட்டும் என பல மணி நேரம் அண்ணா போர்பரணி பாடினாலும் மக்கள் உணர்வு பிழம்பாய் மாறுவார்கள். அதுதான் அண்ணாவின் சொல் வலிமை. அது கட்டுவதற்கு ஒரு ஓட்டை சிமெண்ட் கிடைக்கவில்லை. சொல்லில் மட்டுமல்ல, எழுத்திலும் இணையற்றவர் அண்ணா. 1935 ஆண்டு நீதி கட்சியில் இணைந்த அண்ணா அந்த கட்சியின் பத்திரிகையில் உதவி ஆசிரியராகவும் அதன் பின்னர் பெரியாரின் குடியரசிலும் விடுதலையிலும் ஆசிரியராகவும் தனது எழுத்து வல்லமையை மெய்ப்பித்தார். அயோத்தி தசரதனின் மாளிகையை பற்றி அல்ல, ஆலை தொழிலாளியின் ஓலை குடிசையை பற்றி எழுதுங்கள் என்ற அவரின் சொல்லுக்கு அவரே உதாரணமாய் எழுதினார். திரைத்துறையில் அவர் கால் பதித்த முதல் படமான நல்ல தம்பியே அதற்கு சான்று. ஜமீன்தாரர்களின் பகட்டு வாழ்க்கையையும் ஏழைகளின் இன்னல்களையும் எதிரெதிர் துருவமாய் நிறுத்திய அந்த திரைப்படம் NSK என்ற கலைவாணரையும் தமிழகத்திற்கு தந்தது. மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி துறமை கோருவது எந்த காலம். ஆமா, மடமை நீங்கி முறைமை கோருவது எந்த காலம். அண்ணாவின் எழுத்தில் உருவான சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகம் VC கணேசனை சிவாஜி கணேசனாக மாற்றியது மட்டுமின்றி நால்வருண சாதி வேறுபாட்டையும் நாட்டு மக்களுக்கு உணர்த்தியது. மன்னன் சிவாஜி காந்த ஜாதியா தாத்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆத்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் அங்கே. சொல்லாலும் எழுத்தாலும் மக்களை தன் வயப்படுத்திய அண்ணா திமுக என்ற தனி கட்சி கண்ட பின்னர் தனது ஆளுமை திறனால் அதனை மாபெரும் அரசியல் இயக்கமாக மாற்றி காட்டினார். 1957 ஆண்டு முதலாய் தேர்தலில் பங்கு பெற்ற திமுக அடுத்த 10 ஆண்டுகளில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அண்ணா முதலமைச்சரானவுடன் மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. அதன் சரியான பொருளில் தமிழ்நாடாக மாறியது. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது, பெயர் பெற்றிருப்பது. சென்னை செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகமானது. சுயமரியாதை திருமணம் சட்ட அங்கீகாரம் பெற்றது. தமிழகத்தில் இருமொழி திட்டம் நடைமுறைக்கு வந்தது. பேருந்துகள் அரசுடைமை ஆக்கப்பட்டன. இப்படி ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு என்பதற்கான அடையாளங்களை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட அண்ணா 1969 ஆண்டு இதே நாளில் மறைந்தார்.